Hi friends, வணக்கம். Welcome to ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுவையான கொள்ளு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளை நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கொள்ளை சேர்த்துட்டு 3 பல் பூண்டு, சின்ன பல்லுன்றதுனால 3 பல் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சதுக்கப்புறம் ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு 5லேருந்து 6 விசில் வேக வச்சுக்கணும். நம்மளுக்கு கொள்ளு நல்லா சாஃப்டாக வேகணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் 6 விசில் வேக வச்சு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கணும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கடைசியில் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு உடனே சுட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.